ஸோ செடி வைக்கிறது அது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான விஷயம், எனக்கு பிடிச்சமான விஷயம். டேய் ஏன்டா என்னையே பார்க்குற, ஆல்ரெடி எனக்கே பேச வர மாட்டேங்குது. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஸோ சேர்த்துக்கணுமா? இதுக்கு நீங்கள் ஒரு ஹாய் சொல்லிடுவீங்களா? ஹாய் சொல்லிடு கேமரா. ஓகேடா, ஓகேவா, ஹாப்பியா? கூடிய சீக்கிரம் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கோழிக்கு அப்புறம் வாத்துக்கு அதெல்லாம் கூட ஒரு ரெடி பண்ண போகிறோம். ஒரு குட்டி ஃபார்ம். இப்போல்லாம் நம்ம வீடு கட்டினா கூட ஒரு செடி வைக்கிறதுக்கு அதெல்லாம் பெருசாக இடமே விட மாட்டோம். அப்படியே சுற்றி அந்த ஜன்னலுக்கு லைட்டாக காற்று வரணுன்றதுக்காக அந்த ஒரு அடி கேப் வைக்கிறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம இருக்கிற இடத்துல கொஞ்சம் செடி அதெல்லாம் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எனக்கு தோணுன ஒரு விஷயம். உங்களுக்கு வேறு மாதிரி கூட தாட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்சதை வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ஒரு பிளான். கூடிய சீக்கிரம் இது வந்து இங்கே மேய்ஞ்சிட்ருக்கு, பக்கத்து வீட்டு கோழி. கூடிய சீக்கிரம் முன்ன மாதிரியே இங்கே நிறையா கோழிகள் இருக்கும். இப்போ நீ கீழே பத்திரமா போயிட்டோம். முன்னாடி ஈஸியாக கிடச்சது எல்லாமே இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது. நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, இன்னும் ஆண்கோழி முட்டை அதெல்லாம் நம்ம கண்ணிலே பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாயிரும் போல இருக்குது. அதனால் நம்ம இதெல்லாம் மறக்காமல் இருக்கணுன்னாலும் இல்லை நமக்கு திருப்பி கிடைக்கணுன்னாலும் நம்ம அதை ஃபஸ்ட்டு வளர்க்கணும். இதோட அம்மா கோழி என்னாச்சு? செத்துருச்சா? எப்படி? அவங்க டக்கு எடுத்துருந்தாங்களா கீழே இருக்காங்க. அந்த டக்கு அது ஒரு நோ வந்து இவங்களுக்கு வந்துச்சா, அதான் செத்துருச்சு. இப்போ மற்ற கோழியெல்லாம் இதை சேர்த்துக்க மாட்டேங்குதா? ஆஹா, சேர்த்துக்காது. இதுக்கு அப்போ சாப்பாடு நீ தானா? ஓகே, அங்கே தென்னை மரத்துக்கு வந்து பள்ளம் நோண்டிட்டுருக்காங்க. 3க்கு 3 அகலத்தில் நோண்டுறாங்க. அந்த மாதிரி தான் வைக்கணுமா. ஆழம் வந்து ஆழமும் சேம் 3 அடின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இதில் முதல் பள்ளம் நோண்டுறதுக்கு 2 பேர் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஓடி போயிட்டார். வேறு வழி இல்லாமல் நம்மளே செய்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. ஒரு குழி ஒரு பள்ளம் நம்ம நோண்டணுன்னா இதில் 3க்கு 3 ஆழமும் 3 அப்படி நோண்டணும். இது வந்துட்டு ஒரு வாரம் ஜிம்முக்கு போகிறதுக்கு சமம். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் இந்த பள்ளம் எடுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் நான் பாட்டின ஆர்வத்தில் 3க்கு 3 அப்படியே கிடக்கிறேன்னு எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு 1க்கு 1 மட்டும் ஆழமாக எடுத்துட்டோன்னா மீதியெல்லாம் அப்படியே சைடில் அப்படியே ஈஸியாக தள்ளி எடுத்துடலாம். அதெல்லாம் எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. இப்போ நம்ம செடியெல்லாம் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஷூட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. காட்டுறேன். 4 தென்னை மரம், 2 கொய்யா மரம், 2 சப்போட்டா மரம், ஒரு சீத்தா மரம், ஒரு லெமனு, 10 வாழையில் வந்து எல்லாம் கலந்து வாழை இருக்குது. டிஃபால்ட்டாக நம்ம கூட வர்றது 2 குரோட்டன்ஸு, ஒரு செம்பருத்தி, அவகேடோ, 2 பப்பாளி, ஹைப்ரிட் பப்பாளி சொன்னாங்க, அது இருக்குது. இதில் எல்லாமே ஒரு 6 பப்பாளி தனியாக இருக்குது. அது இனிமேல் தான் வரும். மாதுளை, அவகேடோ. ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா குருவி கூடு கட்டியிருந்தது. ஆனால் அதில் எதுவும் இல்லை, காலி தான். அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் ஹைப்ரிட் பப்பாளியா. இது வச்சு பார்த்தா தான் தெரியும். இது ஒரு டைப் ஆஃப் கொய்யா, இது வேறு டைப் ஆஃப் கொய்யா. 2 கொய்யா இருக்குது. இது ஒரு சீத்தா பழம் இருக்குது. சீத்தா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த ஒன்று தான் இருந்தது. அந்த ஒரு இதே மாதிரி தான் இருந்தது எல்லாமே. அப்புறம் 4 தென்னை மரம். 2 தென்னை மரம் வந்துட்டு குட்டிலேயே காய்க்கிறது, 2 தென்னை மரம் வந்து பெருசாக காய்க்கிறது. இது ஆக்சுவலாக ஊர்லேருந்து வந்தது. இது வந்துட்டு ஹைட்டாக வர தென்னை மரம், க்ரீன் கவரில் இருக்கிறது. இது வந்து ஷார்ட்லேயே காய்க்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ரொம்ப க்ரீனாக இருக்கும், இது வந்து லைட்டாக அப்படியே எல்லோ ஷேடில் இருக்கும். குட்டி தென்னை மரம் எப்பயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது குட்டியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை தான் நம்ம இன்றைக்கி பிளான் பண்ண போகிறோம். சொல்ல மறந்துட்டேன், நெல்லிக்காய். இது ஒரு நெல்லிக்காய் செடி. இந்த எல்லா செடியுமே படப்பை நர்சரியில் வாங்கினது தான். அந்த நர்சரி நான் டீட்டெயிலாகவே ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன், வேணும்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸ்மைல் ப்ளீஸ். மரம்லாம் வந்துட்டு கார்னர்ஸில் வச்சுருவோம். ஒரு ஸ்ட்ரைட் அப்படியே ஒரு கயிறு கட்டி இவ்வளோ டிஸ்டன்ஸ், இந்த மரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மாறும். தென்னை மரம்னா கொஞ்சம் அதிகமாக விடுவோம், பப்பாளி மரம்னா கொஞ்சம் கம்மியாக விடுவோம். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கழித்து ஏதாவது மார்க் வச்சுட்டு அப்படியே பள்ளம் நோண்டி அப்படியே லைனாக ஒரு செடியாக வச்சுருவோம். இங்கே தான் கூடிய சீக்கிரத்தில் ஒரு கோழி ஷெட் வரப்போகுது. இப்படி இருக்கிற
இருக்கிற இடம் தான் மாறப்போகுது. இல்லை எல்லாத்தையுமே ஒரே நாளில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டுலாம் பிளான் பண்ணி வந்திருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணிக்கிட்டே இருக்கும்.